நீங்களா மனுஷனுங்களாடா. இவங்களுக்கு வந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. என்னைக்காச்சும் தன்னை பெத்த அப்பா அம்மாவை யாருமே இல்லாத ஒரு அனாத ஆசிரமத்துல விட நினைச்சிருப்பீங்களா? சொல்லும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா தன்னை பத்தி யாருன்னே தெரியாம கடவுளோட குழந்தைங்களா இருக்க இவங்களை ரோட்ல அனாதை விட்டு போயிருக்காங்க. அதுவும் இவங்க பெத்த பசங்களே. இதெல்லாம் இப்போ நீ ஏன்டா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களால 4 பேர் நல்லா இருக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் கோயம்புத்தூர் குருமம்பாளையம்ல இருக்க தி யுனைடெட் ஹோம்ஸ் தாங்க. இவங்களை பத்தி நான் இப்ப பேசுறதுக்கான மெயின் காரணமே, இந்த முதியோர் இல்லத்துல இருந்து நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்காங்க. இந்த தீபாவளியை நாங்களும் சந்தோஷமா கொண்டாட ஆசைப்படுறோம். எங்களுக்கு நீங்க காசு கூட கொடுக்க வேண்டாங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு வேஸ்டா வச்சிருக்க துணியை கொடுத்தா கூட அதை நாங்க சந்தோஷமா ஏத்துப்போம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களால முடிஞ்சா எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுவே போதும்னு சொல்றாங்க. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. இவங்களோட போன் நம்பரும் அட்ரஸும் கீழே கொடுத்துருக்கேன். கால் பண்ணி பேசிட்டு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு கொடுங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன். உங்களால முடிஞ்சா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால 4 பேர் நல்லா இருக்க போறாங்க. நம்ம தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுறோங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை இந்த யுனைடெட் ஹோம்ஸ் கொடுக்கும் போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதுல நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்குங்க.